ஹவு டு பை லெஸ் ஸ்டெப்ஸ் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மினிமலிசம் ரிலேட்டடாக அதை சில டாபிக்ஸையும் நான் இதில் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஹேவ் கிராட்டிடியூட் ஃபார் வாட் த திங்ஸ் யூ ஆல்ரெடி ஓன். அதாவது நம்மக்கிட்ட ஆல்ரெடி சில பொருள் இருக்கும், அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நினச்சிட்ருப்போம், இல்லைனா அதுக்கு ரொம்ப ஏக்கப்பட்டுட்ருப்போம். எல்லாராலையுமே எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்களால் ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுல தப்பில்லை. பட் அது இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் மேலே அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி ஏக்கப்பட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸில் நீங்கள் கிராட்டிடியூடாக இருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங் குறையிறதுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல சான்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கலாம். என்கிட்ட இதெல்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு சில பாத்திரம் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சோப்பு டப்பா கூட வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பொம்மை போட்ட சோப்பு டப்பா ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னா கூட அந்த திங்ஸில் நீங்கள் ஒரு கிராட்டிடியூடோடு இருக்கும்போது லைஃப் இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இருக்க நிறைய திங்ஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குட்டி குட்டி கோல்ட் ஜுவல்லரிஸ்லாம் நானே பர்ச்சேஸ் பண்ணது கொஞ்சம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இப்போ எனக்கு எதெல்லாம் ரொம்பனா என்னோட சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ், அதாவது என்னோடய டைரிக்கெலாம் எனக்கு இது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் பிரிங் திங்ஸ்னு ஒன்று இருக்குது. திங்ஸ் பிரிங் திங்ஸ்னால் என்னென்னா, அந்த வாஷிங் மிஷின் இப்போ தான் வாங்கினது. ஸோ அதுக்காக ஸ்டாண்ட் வாங்க வேண்டியிருக்கு. ஸ்டாண்ட் வாங்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்லெட் பைப் வாங்கணும், அண்ட் டிட்டர்ஜென்ட் வாங்கணும், அண்ட் வெளியில் படுறதுனால தூசி இருக்கிறது, அதனால அதுக்கு ஒரு கவர் வாங்கணும். ஸோ ஒரே ஒரு பொருள் வாங்கி அதுக்கு பல பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் கூடவே எத்தனை பொருள் கூட்டிகிட்டு வரும்னு ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ட் அது ரொம்ப பொருளில் கூட்டிகிட்டு வருது, அதுக்கு ஹை மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒய்? பிகாஸ் அது நம்மளோட மைண்டையும் ட்ரைன் பண்ணும், மணியையும் ட்ரைன் பண்ணும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் நிறைய திங்ஸ் அக்குமுலேட் பண்ணாத ஒரு திங்கை நீங்கள் வாங்குறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அது எப்போனா, நான் ஒரு கேமரா வாங்கினேன். கேமரா வாங்கிட்டு அந்த கேமராக்கு லென்ஸு, அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் அடிஷ்னலாக வாங்குற மாதிரி இருந்ததா. ஸோ அப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அண்ட் பேங்கிள்ஸ்லேயுமே நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் வேறு வாங்கணுமேன்னு சொல்லிட்டு. பட் எனிஹவ் நான் வாங்கலை. அண்டு அப்படியே தான் வச்சிட்ருக்கேன். அதை நான் ஆல்ரெடி வீடியோலையும் காட்டியிருக்கேன். அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னா, நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு உங்கள் கேரக்டருக்கு இந்த பொருள் செட் ஆகாமல் இருக்கும். பட் மார்க்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லையோ இல்லைனா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லையோ நீங்கள் அதை வாங்கியிருப்பீங்க. ஆனால் லேட்டர் ஆன் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பீங்க. இப்போது நான் என்னோடய லைஃப்பில் என்னென்னு பார்த்தேன்னா, நான் டைரி வச்சுருக்கிறத பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டைரி வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை எழுதவே மாட்டாங்க. நான் எழுதுவேன். எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. அது ஒரு சிலருக்கு தான், நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இல்லை, ஒரு சிலருக்கு தான் இருக்குது. ஸோ யாருக்கு செட் ஆகுதோ அவங்க தான் அந்த பொருளை வாங்கணும். அது மாதிரி நீங்கள் யாருன்னு உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பொருள் வாங்குமோ அந்த பொருள் மேலே மட்டும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியோ அல்லது ஆசைப்பட்டோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் மற்றவங்கள பார்த்து ஐயோ அந்த பொருள் நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கக்கூடாது. அது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தொடங்கி ஒரு பெரிய விஷயங்களாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோடய அம்மாலாம் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே தூங்க தான் பிடிக்கும். அவங்களுக்கு பெட்டு வாங்குறதுல யூஸே இல்லை, பட் பெட் இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டெட்டு போடவே மாட்டாங்க. நான் சின்ன ஸ்டெட் தான் போடுவேன். பெரிய ஸ்டெட் தான் அவங்களுக்கு செட் ஆகும், ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும். பட் என்னை பார்த்துட்டு அவங்களுமே ஸ்டெட்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. பட் அதை வாங்கி நீ போட்டுக்கோன்னு என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட கேரக்டருக்கு என்ன மாதிரி பொருள் செட் ஆகுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாம். தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்க வேண்டாம். இது காஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். பிகாஸ் என்னோடய கசின்ஸ்லாம் காஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த காஸ்ட்லி மொபைல்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதில் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். பாய்.